போற்றுதலுக்கும் உரிய மேடையில் வீற்றிருக்கிற அனைத்து சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மற்றும் கலாம் ஃபவுண்டேஷன் இந்த குடும்பத்தினுடைய தொடர் பயணத்தில் இருபுறமும் இருந்து கைகள் தட்டி உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உடன் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். சகோதரி காலையில் சொன்னாங்க இது என்றைக்கு உதயமானது அப்படின்னு. அது ரொம்ப நெகிழ்வாக இருந்ததும் அழகாக பதிவு பண்ணாங்க. கலாமின் மரணம் சமயத்தில் இது உருவானதுன்னாங்க. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா கலாமின் மரணத்தில் இது பிறந்திருக்கிறது. கலாமின் மரணத்தில் இது உதயமாகி இருக்கிறது. கலாமின் மரணம் இங்கே புதிய உயிராக பிறப்பெடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது உண்மையிலேயே அன்றிலிருந்து பிறந்து இன்றைக்கு 11 ஆண்டுகள் வளர்ந்த ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற எண்ணற்ற தேவையில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக பெண் சமூகத்திற்கு ஒரு பெரிய ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடிக்கடி கார்த்தி அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கணும் சார், ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கணும் சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு உண்மையை கார்த்தியை பிடிச்சதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அந்த ஒரு வார்த்தை தான். எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த அறிவார்ந்த அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு கார்த்தி தான் ஞாபகம் வரும். அப்படி மாபெரும் தந்தை பெரியார் நிறைய கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும், அவர் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்வார், உன் அறிவு பெருசு சிந்தி, உன் அறிவு பெருசு சிந்தி. அன்பிற்கினியவர்களே, நிச்சயமாக இந்த கலாம் மன்றத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் அறிவார்ந்து சிந்தித்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்படி ஒரு மாபெரும் இயக்கம் உருவாகி இருக்கிறது. இது மக்கள் பணியாற்றுகிற ஒரு இயக்கமாகவும் தன்னலம் பார்க்காத ஒரு பணியாகவும் இருந்திருக்கிறது. இதில் இந்த நிலைப்பாடு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தது புனித நிக்கோலாஸ் பள்ளி என்பதிலே தாளாளர் தந்தையோடு சேர்ந்து தற்போது தலைமை ஆசிரியராக இருக்கிற எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் இந்த பள்ளியை பற்றி பேசுகிறார்கள். இன்னைக்கு இந்த சிந்தனை வந்தது காரணமே நிக்கோலாஸ் பள்ளி என்று சொல்லி, அதற்கு உண்மையாலுமே இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை தான் இப்போ ரோல் மாடலாக வச்சிருக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்களாக நாங்கள் ரோல் மாடலாக பாடத்தில் படிச்சுக்க தம்பி, ஆனால் நிஜத்தில் வாழ்கிறவர்களை நீங்கள் உங்களுடைய முன்னோடிகளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே நிக்கோலாஸ் பள்ளியினுடைய நற்சிந்தனையிலே